கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அனகாபுத்தூர் பகுதியிலே கூடி வரக்கூடிய கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசையாயிருக்கிறேன். பரலோகத்தின் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாள் அடியேன் தெரிந்து கொண்ட தலைப்பானது, இந்த தலைப்பை குறித்து நீங்கள் கேட்கும் பொழுது சற்று என் மீது கோபமாக கூட இருக்கலாம். ஆனாலும் இந்த தலைப்பை தேவனுடைய உதவியோடு வேத வசன ஆதாரத்தோடு நாம் கவனிக்க போகிறோம். என்ன தலைப்பு என்று நாம் கவனிப்போமானால், ஒரு கிறிஸ்தவன் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா வேண்டாமா? யாரோ அடிக்க கொம்பு எடுத்திருக்கிறீங்கன்னு தெரியுது. ஒரு கிறிஸ்தவன் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் கிறிஸ்துமஸ் என்னும் பண்டிகையை கொண்டாடலாமா வேண்டாமா? தயவு கூர்ந்து கோபப்படாமல் இந்த செய்தி முழுவதும் நீங்கள் கேட்பீர்களானால் வேத ஆதாரத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் என்ன சொல்லுகிறார்? டிசம்பர் மாதம் 25 இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த நாளை நீங்கள் கிறிஸ்துமஸ் என்னும் பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று வேதத்தில நமக்கு கட்டளையாக எங்காகிலும் தேவன் சொன்னதுண்டா? இதை குறித்து சற்று நேரம் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட வேத ஆதாரத்தோடு வேத வசனத்தோடு என்னோடு கூட நீங்கள் பயணிக்கும்படியாக உங்களை கிறிஸ்துவின் பேரில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியை குறித்து கவனிப்பதற்கு முன்பதாக, பழைய ஏற்பாட்டிலே பரலோகத்தின் தேவன் தம்முடைய மக்களுக்கு, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்களுக்கு பண்டிகையை அனுசரிக்கும்படியாக, பண்டிகையை கொண்டாடும்படியாக அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த பண்டிகையை எந்த நேரத்தில், எந்த நாளில், எந்த வருடத்தில், எந்த மாதத்தில் என்பதை குறித்து அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். இதை சற்று தியானித்து பிறகு நாம் கிறிஸ்துமஸ் செய்திக்குள்ளாக நாம் செல்லலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு பரலோகத்தின் தேவன் கட்டளையிட்ட பண்டிகை என்ன என்ன என்பதை நாம் கவனிக்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 16 அதிகாரம் வசனம் 16 நாம் வாசிக்கும் பொழுது, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆன்மாக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். இந்த பண்டிகையை இஸ்ரவேல் மக்கள் எப்போ கை கொள்ளணும்? வருஷத்தில் 3 பண்டிகைகளை கொண்டாடும்படியாக, கை கொள்ளும்படியாக பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுத்தார். முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இரண்டாவது பண்டிகை வாரங்களின் பண்டிகை அல்லது சேர்ப்பு கால பண்டிகை. மூன்றாவது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைகளும் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில அவர்கள் கொண்டாட வேண்டும். இது நித்திய கட்டளையா இருக்கிறது. இந்த கட்டளையை இஸ்ரவேலர்கள் கை கொண்டே ஆக வேண்டும். இந்த பண்டிகைகளை குறித்து நாம் சற்று கவனிக்கலாம். இந்த பண்டிகைகளை எப்போ கை கொள்ள வேண்டும்? முதல் பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை தேவன் எப்பொழுது கை கொள்ளும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார்? யாத்திராகமம் 12 அதிகாரம் வசனம் 2, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமா இருப்பதாக. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு வருஷத்தின் 1 மாதத்தில அதை செய்யும்படியாக கட்டளையிட்டார். அந்த வருஷத்தின் 1 மாதம் என்ன? யாத்திராகம புஸ்தகம் 13 அதிகாரம் 4வது வேதவசனத்துல, ஆபிப் மாதத்தின் இந்நாளிலே நீங்கள் புறப்பட்டீர்கள். எந்த மாதம்னு சொல்றார்? வருஷத்தின் 1 மாதம் ஆபிப். யாத்திராகம புஸ்தகம்
12ஆம் அதிகாரம் 18வது வேதவசனத்துல வாசித்தோமானால், முதல் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி, அப்ப இந்த வருஷத்தின் முதல் மாதம் ஆபிப் மாதம் எத்தனாவது தேதி? 14ஆம் தேதி. எந்த நேரம்? சாயங்காலத்துல. வருஷத்தின் முதல் மாதம் எத்தனாவது தேதி, எந்த நேரம் அவர்கள் அதை கை கொள்ள வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் இவர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். தேவன் சொன்னபடியே இவர்கள் இந்த பண்டிகையை கை கொள்ள வேண்டும். தேவன் குறித்தபடியே இந்த பண்டிகையை கை கொள்ள வேண்டும். எந்த மாதம், எந்த தேதி, எந்த நேரம், அதை அவர்கள் புசிக்க வேண்டும். சாயங்காலத்துல 14ஆம் தேதி முதல் மாதம் ஆபிப் மாதத்துல. சரியா சொல்லியிருக்கிறாரா? அடுத்து பண்டிகை வாரங்களின் பண்டிகை அல்லது சேர்ப்பு கால பண்டிகை. யாத்திராகம புஸ்தகம் 34வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 22வது வேதவசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இரண்டாவது பண்டிகை கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷத்தின் முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. இது சேர்ப்பு கால பண்டிகை எப்ப செய்யணுமா? வருஷத்தின் முடிவிலே. வருஷத்தின் முடிவிலே செய்ய வேண்டும். எத்தனை நாள் செய்யணும்? 7 வாரம் செய்யணும். வருஷத்தின் முடிவு எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசித்தோமானால் அது ஆதார் மாதம் அப்படின்னு சொல்ற. அப்ப எந்த மாதம், எத்தனை நாள், வருஷத்தின் முடிவிலே இந்த பண்டிகையை கை கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். மூன்றாவது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த மூன்றாவது கூடார பண்டிகை குறித்து நாம் கவனிப்போமானால், லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 34வது வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்றாரு, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையா இருப்பதாக. கூடார பண்டிகை எப்ப கை கொள்ளணும்? கர்த்தருக்காக ஆசரிக்கும் பண்டிகை எப்ப அவங்க கை கொள்ளணுன்றாரு? அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவு. எந்த மாதம், எத்தனாவது தேதி, எத்தனை நாள் எல்லாம் சொல்றார். லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34லயும் அதான் சொல்றார் இல்லையா? இவங்க அந்த பண்டிகையை கை கொள்ள வேண்டும். எந்த தேதி சொல்றார், எத்தனை நாள் சொல்றார். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34ல அதுவும் சொல்றார். உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் எத்தனை நாள் என்று சொல்றார். இந்த பண்டிகைகளை இவர்கள் லேவியராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். வருஷந்தோறும் இதை செய்யணும். வருஷந்தோறும் 7 நாள் செய்யணும். இது உங்கள் தலைமுறை தோறும் செய்ய வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் நாள் மாத்திரம் அதை ஆசரிக்க வேண்டாம். வருஷந்தோறும் செய்யணும். இது நித்திய கட்டளை. இது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளை. 3 கட்டளைகளையும், இந்த 3 பண்டிகைகளையும் கட்டளையாக தேவன் கொடுத்தார். எந்த மாதம், எந்த தேதி, எந்த நேரம், எப்படி கை கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் இவர்களுக்கு நித்திய கட்டளையாக கொடுத்து செய்யும்படி சொல்லி இருக்கிறார். சரி, இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த 3 பண்டிகைகளை அனுசரிக்கும்படி தேவன் எதன் மூலம் சொன்னார் இல்லையா? அது முக்கியம். 3 பண்டிகைகளை நீங்க கை கொள்ளுங்க, நீங்க எனக்காக இதை செய்யுங்க என்று தேவன் எதன் மூலம் சொன்னார்? எதன் மூலம் சொன்னார்? உபாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல தேவன் கட்டளை கொடுத்தார். கட்டளைகள் மூலமாக செய்ய சொன்னார். அப்ப இந்த கட்டளைகளை குறித்து தேவன் உங்கள் இஷ்டத்தின்படியையும் மாதத்தையும் தேதியையும் நாட்களையும் நேரத்தையும் மாற்றுங்கள் என்றும் மாற்ற வேண்டாம் என்றும் தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லவில்லை. செய்யணும், அவ்வளவுதான். உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் நாளையும் தேதியும் நேரத்தையும் மாற்றுங்கள் என்றும் சொல்லல, மாற்றக்கூடாது என்றும் சொல்லவில்லை.
அப்படியானால் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் இஷ்டத்தின்படியாக கட்டளையை மாற்றி, அவங்க விருப்பத்தின்படி கட்டளையை மாற்றி பண்டிகையை அனுசரித்தால், சூழ்நிலைக்கு ஏற்ற போல இவங்க தேவன் கொடுத்த பிரமாணத்தை மாற்றி இவர்கள் இந்த பண்டிகையை அனுசரித்தால், பரலோகத்தின் தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்களும் நானும் சொல்றது இல்லை. நாம சொல்றோம் எதை செய்தாலும் நாங்கள் கர்த்தருக்காக செய்கிறோம், பைபிள்ல இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை நாம் செய்வோமானால் தேவனுடைய கோபத்தை நாம் தலையின் மீது போட்டுக் கொள்கிறோம். தேவன் இவர்களுக்கு செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். இதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப இவங்க இஷ்டத்தின்படி இதை மாற்றிக் கொள்வார்களானால் பரலோகத்தின் தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி கொண்டு வசனங்கள் 28 33 வசனம் வரைக்கும் நாம கவனிப்போமானால், இங்கே ஒரு ராஜா இருக்கிறார், யெரொபெயாம் எனக்கூடிய ராஜா. இந்த 28வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த யெரொபெயாம் ராஜா செஞ்ச வேலை என்ன நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று, இந்த காரியம் பாவமாயிற்று. யெரொபெயாம் செஞ்ச வேலை கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் யெரொபெயாம் வேலையை நாம் செய்யறோம். தெரிஞ்சிருந்தாலும் யெரொபெயாமின் உபதேசம் நம்ம இடத்துல இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு குருட்டு தைரியம், நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்குது, அதை மறந்துடாதீங்க. யெரொபெயாமின் உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நான் சொல்றேன், நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது என்னவாயிடுச்சு? இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள், அவன் மேடையாகிய ஒரு கோயிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியாக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்தான். தான் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். தேவனால் தெரிந்து கொள்ளாத ஒரு ஆசாரியர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளாத ஒரு பண்டிகை. இதை செஞ்சதுனால 14வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானா, யெரொபெயாமினுடைய நிலை என்னவாயிடுச்சு? தேவனால் தெரிந்து கொள்ளாத, தேவன் சொல்லாத ஒரு சட்டத்தை யெரொபெயாம் தன் மனதிலே தானே சிந்தித்த இந்த வேலையை அவர் செஞ்சதுனால 14ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் இதோ நான் யெரொபெயாமினுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் நாய் முதலா இராதபடிக்கு, சுவர் மேல் நீர்விடும் நாயை கூட அவர் விட்டு விடல. நம்மை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய பிரமாணத்தை மீறும்போது இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பையை கழித்து போடுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடு அகற்று போகும் மட்டும் கழித்து போடுவேன் என்றார். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்தில் சாகிறவன் நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைக்கிறார், கர்த்தர் இதை உரைக்கிறார். தேவன் கொடுத்த பிரமாணத்தை மீறி தன் மனதில, தன் யோசனையில, தன் விருப்பத்தில செய்யும் போது தேவனுடைய கோபம் எப்படி இருக்குது பாருங்க. நாயை கூட விட்டு வைக்கல. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்.
இன்றைக்கு நமக்கு என்ன பிரமாணம் கொடுத்திருக்கிறார்? எது பிரமாணமாக கொடுக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த 3 பண்டிகைகளை அவர்கள் கை கொள்ளும்படி தேவன் சட்டத்தை கொடுத்தார். அவங்க செய்யணும். யெரொபெயாம் மீறி அந்த வேலையை செய்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வேத வசனம், பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். தேவன் கொடுத்த பிரமாணத்தை யெரொபெயாம் மீறினார். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கட்டளையா பிரமாணமாக 3 பண்டிகை சொன்னார். இந்த 3 பண்டிகை எந்த மாதம், எந்த தேதி, எந்த நேரம், எத்தனை நாள், தேவன் எல்லாவற்றையும் வகுத்து கொடுத்தார். இந்த சட்டத்தை யெரொபெயாம் மீறினார். நாயை கூட தேவன் விட்டு வைக்காம எல்லாரையும் அழிச்சு போடுறாரு. அப்போ தேவனுடைய சட்டத்தை மீறும் போது நிலை என்ன? இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை குறித்து தேவன் அமைதியாக இருக்கிறார். கிறிஸ்துமஸ் என்னும் பண்டிகை குறித்து தேவன் அமைதியாக இருக்கிறார். அதை குறித்து நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? தேவனுடைய பிரமாணம் என்ன? 1 பேதுரு புஸ்தகம் 4வது அதிகாரம் 11வது வேத வசனத்துல வாசித்தோமானால், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் போதித்தால் எப்படி போதிக்கணும்? தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரோ அததான் பேசணும். நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறோம் என்றதல்ல. அப்படி செய்வோமானால் அது யெரொபெயாமின் உபதேசம். ஒருவன் போதித்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி போதிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை குறித்து தேவன் அமைதியாக இருக்கிறார். வேதத்துல நீங்களும் நானும் போதிப்ப வேண்டுமானால் அது கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து மட்டுமே போதிக்க வேண்டும். ஏன்? 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும். நாம் என்ன செய்யக்கூடாது? எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி யோசிக்க கூடாது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த நாளை கிறிஸ்துமஸ் என்னும் பண்டிகையாக நீங்கள் கொண்டாடுங்கள் என்று வேதத்தில் இருந்ததானால் நாம செய்யலாம். இப்ப இல்லாத ஒன்றை குறித்து நாம செய்யும் போது நாங்கள் தேவனுக்காக செய்யறோம், ஆண்டவருக்காக செய்யறோம், கர்த்தருக்காக செய்யறோம், ஊழியம் செய்யறோம். இல்லாததை செய்யும் போது தேவன் என்ன சொல்றாரு? மிஞ்சி யோசிக்கிற, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி என்னத அப்படி செய்யும் போது நிலைமை என்ன? நமக்கு உதாரணம் நாதாப் அபியூவை குறித்து. நாதாப் அபியூ என்ன செஞ்சாங்க? லேவியராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 1, 2 வேத வசனங்களில, பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாப்பும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே செத்தார்கள். தூபம் போடுறதுக்கு தூப கரண்டி எங்க இருந்து எடுத்தாங்க? கர்த்தருடைய சமூகத்தில இருந்து. தூபம் போடுறதுக்கு பவுடர் எங்க இருந்து எடுத்தாங்க? கர்த்தருடைய சமூகத்தில இருந்து. தூபம் போட்டது யாருக்கு போட்டாங்க? கர்த்தருக்கு தான் போட்டாங்க. நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிறோம். தேவன் சொல்லாதது செய்யும் போது என்ன நடக்குதுங்க? தூபம் போட்டதும் கர்த்தருக்கு தான். தூப கலசம் அங்கிருந்து தான் எடுத்தாங்க, கர்த்தருடைய சமூகத்தில இருந்து. தூபம் போடுறதுக்கு பவுடர் அங்கிருந்து தான் எடுத்தாங்க. ஆனா எது மீறினாங்க? தூபம் போடுறதுக்கு நெருப்பு தேவைன்றது கர்த்தருக்கு தெரியுமா? தூபம் போடுறது பெரிய விஷயம் இல்ல. சாம்பிராணி போக போடுறோம் இல்லையா வீடுகள்ல, அதுதான் தூபம். அதை பத்தி தான் பேசின்னு வர்றார். தூபம் போடுவதற்கு, சாம்பிராணி போடுவதற்கு நெருப்பு அவசியம். அது தேவனுக்கு தெரியாதா? கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி. அப்ப அவர் சொல்லியிருப்பாரா மாட்டாரா? 16ஆம் அதிகாரம் லேவியராகமத்திலே 12வது வசனத்துல, நீ நெருப்பு எங்க இருந்து எடுக்கணும்? கர்த்தருடைய பலிபீடத்தின் மேலே, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலே இருக்கிற நெருப்பினாலே தூப கலசத்தை நிரப்ப வேண்டும். இது கட்டளை. இதை மீறும் போது நாதாப் அபியூவுடைய நிலைமை என்ன? அப்ப கர்த்தர் சொல்லாத அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய சமூகத்துல. கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்தனால நிலைமை என்ன? சாக வச்சிட்டார்.
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 - 25 வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா சவுலை குறித்து நம்ம கவனிக்க முடியும். அமலேக்குக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடு தேவன் கொடுத்தார் கட்டளை. அவன் மேல் இரக்கம் வைக்காமல், அங்க ஒரு வார்த்தை சொல்றார், இரக்கம் வைக்காமல் பிள்ளைகள், குழந்தைகள், ஸ்திரீகள் எல்லாரையும் கொன்று போடணும். ஆனா அவர் செஞ்ச வேலை என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன வேலை செஞ்சாரு? அற்பமானவர்களை சாவச்சிட்டு நலமானவர்களை கொண்டு வரார். சாமுவேல் வந்து கேட்கும் போது என்ன சொல்றாரு? உம்முடைய தேவருக்கு தான் நம்ம என்ன பண்றோம் கொண்டு வந்தாங்க. பிரமாணத்தை மீறும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய தேவன் சொல்லியிருக்கணும். ஆனா அவருடைய வார்த்தை எப்படி வருது? சாமுவேல் கேட்கும்போது உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்த ஜனங்கள் கொண்டு வந்தாங்க, நம்முடைய தேவனுக்குன்னு சேர்த்துக்கணும். ஆனா பிள்ளை பாருங்க, பிரமாணத்தை மீறும் போது எப்படி வார்த்தை வருது? அந்த பேச்சை விடு. ஓ அப்படியா, பரவாயில்லப்பான்னு பாராட்டினாரா? அந்த பேச்சை விடு. தேவன் இன்னைக்கு என்ன சொல்றாரோ அதை நான் உனக்கு சொல்றேன், அந்த பேச்சை விடு. அப்படியானால் இன்றைக்கு வேதாகமத்துல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நாம பார்த்தோம்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து டிசம்பர் மாதம் பிறந்தார். இந்த நாளை நீங்கள் பண்டிகையாக, கிறிஸ்துமஸ் என்னும் பண்டிகையாக கொண்டாடுங்கள் என்று வேதாகமத்துல எங்காகிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா? தயவு கூர்ந்து நீங்க யோசிங்க. உலகம் முழுசும் கொண்டாடுறாங்க, ரைட்? உலகம் முழுசும் கொண்டாடுறாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன நிலைமை? வேதத்துல இல்லாத ஒரு விஷயத்தை, வேதத்துல சொல்லப்படாத ஒரு காரியத்தை உலகம் அல்ல, இன்னும் எத்தனை உலகம் இருக்குதுன்னு சொன்னாலும் அவங்க எல்லாம் செஞ்சாலும் அது வீண். தேவனை விட உலகத்தில் இருக்கிறவன் பெரியவன் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு மாத்திரம்தான் ஒரு கிறிஸ்தவன் கீழ்ப்படிய வேண்டும். இந்த செய்தியில கிறிஸ்துமஸ் என்னும் வார்த்தை வேதாகமத்துல இருக்குமானால், தேவன் அதை நமக்கு கட்டளையாக கொண்டாடும்படி சொல்லியிருப்பாரானால் நாம் அதை செய்யலாம். அப்படி ஒரு வார்த்தையே வேதாகமத்துல கிடையாது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி, தேவனுடைய பிரமாணத்துக்கு மிஞ்சி நாம் இன்றைக்கு பேசக்கூடியவர்களாக, செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் நாம் கவனிக்கும் பொழுது 30வது அதிகாரம் 6வது வேதவசனம், அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். இது யாருடைய வார்த்தை? இது கர்த்தருடைய வார்த்தை. அவரிடத்திலிருந்து வந்தது. தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலர்களுக்கு தமக்கு பண்டிகை கொண்டாடும்படி தேவன் அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. அந்த பண்டிகையை எந்த மாசம், வருஷத்துல எத்தனை முறை, எந்த மாசம், எந்த தேதி, எந்த நேரம், எத்தனை நாள், எப்படி கொண்டாட வேண்டும் என்று சொன்ன தேவன், இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்களாக, பிள்ளைகளாக இருக்கிறோமே, உலக ரட்சகரை குறித்து நாம கவனிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே மகன், வேற மகன் இல்லை அவருக்கு, தம்முடைய ஒரே மகனை அனுப்பி கொடுத்த தேவன். அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும்னு அவர் விரும்பி இருப்பாரு? ஏன் அதை மறைச்சிருக்கிறாரு? நாம அவரை கேள்வி கேட்க முடியாது. ஒரே மகனுடைய பிறந்த நாளை மறைச்சிருக்கிறாரு, அதை கொண்டாடுகின்ற கட்டளை கொடுக்கலையே. ஏன் தேவனை கொடுக்கல? நீங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இதுதான் முரட்டாட்டம். நீங்க கொள்ளனாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லாவிட்டாலும் நாங்க செய்வோம், கர்த்தருக்காக செய்யறோம். முரட்டாட்டம் ஜனங்கள். நீங்க இதை குறிச்சு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. தேவன் சொல்லாததை இன்னைக்கு நாம அதான் சொல்லிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. இல்லாத ஒரு விஷயத்தை தேவனுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று நீ சொல்லாத, செய்யாத, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். பொய்யர் அனைவரும் எங்க போக முடியும்? வெளிப்படுத்தின விசேஷம் பொய்யருக்கு எங்க இடம் இருக்குது? 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வேதத்துல இல்லாத ஒரு விஷயத்தை நாம் பேசுவோமானால், செய்வோமானால் அது பொய். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட்டுகிறோம். அப்படி கூட்டுகிறவர்களுடைய நிலைமை என்ன? பொய்யர் எங்க போவாங்க? தீர்மானிச்சுங்க. அப்படியானால் கிறிஸ்து பிறக்கவில்லையா? இதை குறித்து நாம் அடுத்த வீடியோவில் கவனிப்போம்.